செந்தில், இதுல சுமந்த் சொன்ன இடம் அதே தான் எதிர்கட்சிகளும் தொட்டு பேசுறாங்க. ஆனா சுமந்த் வேறுபடுற இடம் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லைன்ற புள்ளியிலிருந்து பாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் செயல்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் வெகுவா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நடுநிலையோடு இருக்கு. அவங்க சொல்றது செய்ய போறது அரசு அதிகாரிகள். ஏன் இவங்க பயப்படுறாங்க? வாக்கு வங்கி அரசியலுக்காக பாஜகவை எதுக்குறாங்களான்னு. மேல்முறையீடு செய்யறதுக்கும் கால அவகாசம் இல்லை, ரொம்ப குறைந்த இடைவெளியில எல்லாம் செய்ய போறது இல்லை அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இது இருந்தும் ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப இதை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? டாக்டர் சுமன் சொன்ன கருத்து தான், ஆர்கே சொன்ன கருத்து தான். தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் அச்சமும். தமிழ்நாட்டில் 68,467 பூத் இருக்குது, வாக்குச்சாவடிகள். இந்த 68,467க்கும் பிஎல்ஓஸ் போட்டிருக்காங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடைநிலை ஊழியர்களாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் கடைநிலை ஊழியர்கள். இப்போ வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 6.5 கோடி வாக்காளர்கள், 68,467 பூத்து. இந்த 6.5 கோடி வாக்காளர்களையும் செக் பண்ணி இந்த 68,467 பேரும் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். 2 மாசம் எப்படி முடியும்? இப்ப கிராமத்தில் ஒருத்தர் இவங்க போற நேரத்தில் வீட்டில் இல்லை, அது ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த முகவரியில் இவர் இல்லைன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. இது அதனாலதான் அந்த கேள்வி வருது, எதுக்கு இவ்வளவு அவசரங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா, இங்க ஏற்கனவே BLA 2 இருக்கிறாங்க. அஇஅதிமுக இதை திமுக ஆட்சிக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அஇஅதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மிக வலிமையான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள். BLA 2 2 கட்சிக்கு இருக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு கள்ள ஓட்டம் யார் போனாலும் திமுக காரரும் பிடிப்பாரு, அதிமுக காரரும் பிடிப்பாரு. ஏங்க இந்த வீட்டில் அவர் உயிரோட இல்லைங்க, ஏங்க இவர் வெளிநாட்டில் இருக்காருங்க. இது இங்க நடந்துகிட்டு இருக்கு, மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்ல. பாஜகவினர் சொல்வது நிறைய போலி வாக்காளர்களை திமுக சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க கரெக்ட்டுங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை சேர்ந்த BLA-வா இருக்கிறார் இல்லையா, அவரே என்ன பண்ணுவாரு? சார் இது போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்குவதற்கு என்ன செய்வாரு? கொடுப்பார்ல, அதை நீங்க நீக்கி இருக்கணும்ல. இல்ல அப்ப நீங்க என்ன டிஜிட்டல் இந்தியா? நான் இப்போ ஒன்று சொல்றேன் சார், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு நீங்க பாருங்க. தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கலாம்? பிரதமர், நீங்க எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியில் அனுப்பிட்டு பிரதமரின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்ல ஒருவர்னு கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்க 3 பேரில் 2 யாரா போயிட்டீங்க? ஒரு தரப்பா போயிட்டீங்க. இல்ல, இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் எல்லாரும் திமுக ஃபேக்ட்டா நான் பேசுறேன் விமர்சிக்கிறாங்க. அந்த இடம்ன்றது சுமந்த் சொல்றது குறைந்த காலம்னு சொல்லிட முடியாது. இன்னும் 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒருவேளை தவறு நடந்தா கூட அதை உங்களால இல்ல சார். கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ ஆரம்பிக்கிறதுல இருந்து எடுங்க. இப்போ நம்ம பேசுறது நவம்பர் சார், நவம்பர் 2. நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்க எவ்வளவு நாள் டைம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு? நீங்க 6.5 கோடி வாக்காளர்கள். நீங்க திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இந்த அச்சத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு ஆதாரம் உண்மையான வாக்காளர்களை நீக்கிடுவாங்க, இது ஒரு தந்திரம்ன்றது எப்படி? நான் சொல்றேன், அதுக்கு நான் உங்களுக்கு தரவு சொல்றேன். 2022 நவம்பர் 2ஆம் தேதி, இதே இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, இதே டேட்ல நடந்த ஒரு நிகழ்வு. நீங்க ஹரியானால ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சார். அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவராக குல்தீப் சிங் அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிடறாங்க. இது வாக்குச்சீட்டில் நடக்கல சார், இவிஎம்ல நடந்தது சொல்றேன். இவிஎம்ல நடந்ததுல குல்தீப் சிங் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க. அவரை எதிர்த்து போட்டிட்டவர் மொஹித் குமார். அவர் சொல்றாரு, இல்ல இவிஎம்ல இவங்க ஏமாத்திருக்கிறாங்க, வெற்றி பெற்றவன் நான் தாங்கிறாரு. சிக்கல் கோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுது. சுப்ரீம் கோர்ட் போய் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு எண்ணுவோங்கிறான். எல்லா அந்த இயந்திரங்களையும் எண்ணினால் 51 வாக்குகள் வித்தியாசத்தில் மொஹித் குமார் வெற்றி பெறுகிறார். கடந்த சுதந்திர தினத்தன்று அவர் தான் கொடியேற்றுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மொஹித் குமாரால சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியுது, இவிஎம்ல நடந்த மோசடியை நிரூபிக்க முடிகிறது. அப்ப சிசிடிவி கேமராக்களை கொடுங்க, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். தேர்தல் ஆணையம் என்ன மாதிரிலாம் வாதங்கள் வைக்குது? எப்ப சிசிடிவி இருக்குல்ல கொடுங்க. அதுக்கு என்ன வாதம் வச்சாங்க தெரியுமா சார்? சிசிடிவி காட்சிகளை காட்டுவது தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரானது, அங்க பெண்கள் இருப்பாங்க. அப்ப பெண்கள் இருப்பாங்கன்னா நீங்க சிசிடிவியே வைக்க கூடாது இல்ல? செந்தில், இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மைனா இவங்க எஸ்ஐஆரே செய்யக்கூடாதுன்றீங்களா? இது சார் SSR ஏற்கனவே ஒன்று இருக்கு சார், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். அது நடந்துகிட்டு இருந்துச்சு, காலங்காலமா அதாங்க நடந்துருச்சு. அதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லையே. நீங்க இன்னைக்கு SIR கொண்டு வரதுல தமிழ்நாட்டில் பர்டிகுலர் இன்னொரு சிக்கல் சொல்றேன் சார். நீங்க கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல பண்ணதுக்கும் தமிழ்நாட்டில் பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிர இருக்கக்கூடிய 11 ஸ்டேட்டோட இதையும் ஆக்சஸ் பண்ற இதை கொடுத்துறாங்க. இப்போ பீகாரை சேர்ந்த ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு வைங்க, தமிழ்நாட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு வைங்க, இவங்க
இத பீகார்ல இவரோடது இருக்குதா இல்லையாங்கிறத இங்க இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இவங்க செக் பண்ணி அங்க நீக்கிக்கலாம். ஓகே, இப்ப அங்க நீக்கினா அவர் எங்க ஓட்டு போடுவாரு? தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாரு. சரியா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு 6 மாசம் கழிச்சு இவர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவார், வேற எங்கேயோ எலெக்ஷன் நடக்கிற ஸ்டேட்டுக்கு போவாங்க. அங்க போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அங்க ஒரு 6 மாசத்துல தேர்தல் வருது, ஒரு வருஷத்துல தேர்தல் வருது, அங்க ஓட்டு போடுவீங்க. நீக்குதலை விட சேர்த்தல் அபாயம் இருக்கு, பெரிய அபாயம் இருக்குல்ல சார். பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்க இவங்க அங்கேயும் ஓட்டு போடுவான் இங்கேயும் ஓட்டு போடுவான், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல்ல. இதை எப்படி சரி பண்ண போறீங்க? அதனாலதான் ராகுல் காந்தி அதை ஆதாரங்களோடு நிரூபிச்சார். இதை எல்லாத்த விட அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியை சொன்னார். நீங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கினீங்க. நீங்க யாரெல்லாம் நீக்கினீங்க? இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், நீங்க நீக்கினீங்க. இறந்து போனவர்களை எல்லாம் அழைச்சு அவர் டீ குடிக்கிறார் ராகுல் காந்தி. அப்படின்னா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் இறந்து போனதாக சொல்லி அவருடைய வாக்குகளை நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க நீக்கி இருக்கிறீங்க. 2 விஷயம் நடக்கும்ல. இப்ப இதற்கு முன்புமே உனக்கு ஓட்டு இல்ல, நீங்க அந்த எரர்ன்றது இருக்கு. இத நீங்க இத திட்டமிட்டே செய்வாங்கன்றது தானா? திட்டமிட்டே செய்யறாங்கிறதான் பிரச்சனை. அதுக்கு தான் பல சார், ஒரு பீர் ஃபேக்டரியில எத்தனை பேர் இருந்தான் முகவரியில? நீங்க எதையாவது மறுத்தாங்களா? ராகுல் காந்தி இவ்வளவு சொன்னார்ல. இப்ப நீங்க கடைசி எங்க வந்தாங்க தெரியுமா? நீங்க சிசிடிவி கொடுங்கன்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம்? எவ்வளவு பண்றாங்க பாருங்க. சிசிடிவி காட்சிகளை நீங்க எவ்வளவு நாள் பாதுகாத்தா போதும், நீங்க என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ணிடலாம். அப்ப நீங்க சிசிடிவி காட்சியை டெலீட் பண்ணுவீங்க. நீங்க தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை விலக்கிடுவீங்க. தேர்தல் ஆணையர் அமித்ஷாவுக்கு கீழே வேலை பார்த்தவரா இருப்பாரு. எல்லாம் நடக்கும். இவர் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால சார் ஒரு சின்ன மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எத்தனை மாசம் வித்தியாசம் இருந்துச்சு? நீங்க ரெண்டையும் ஏன் ஒன்னா நடத்தல? நீங்க தள்ளி போட்டீங்க. தள்ளி போட்டுட்டு மிக வேகமாக என்ன செஞ்சீங்க? 2000 ரூபாய் மகளிருக்குன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு முன் தேதிட்டு 2-3 மாச காசை உங்களுக்கு கொடுக்குறீங்க. சோ இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்த்து அந்த சந்தேகத்தை சொல்றீங்க. சேர்த்து வச்சு இவங்க தங்களுக்கு சாதகமான ஒன்றை செய்கிறார்கள். டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்பன்னா சுமன் இவங்க பண்ணவே முடியாது இல்ல, இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு சரி பண்ணுங்கங்கறாங்க. சரி பண்ணுங்க, இதுல கூடிய சிக்கல்களை சரி பண்ணி குழப்பங்களை எல்லாம் தீர்த்துட்டு தான் பண்ணணுமா? நாளைக்கு பண்ணி ஆவணும்ங்கற மாதிரி அவசரம் இல்லையா? ஏன் இந்த அவசரம்ன்றதை எப்படி எங்க குறுக்கிட விரும்புறீங்க சுமன்? இல்ல, குறுக்கிட வேண்டியது 2 விஷயங்க. ஒண்ணு தேர்தல் ஆணையம் செய்வது அப்பட்டமாக ஒரு கட்சி சார்பு நிலைமை எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பீகார்ல நேத்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க லேடிஸுக்கு. நேத்து எலெக்ஷன் எப்போ? வர வாரம். ஸோ இதெல்லாம் அநியாயம். இது எப்படி அது கேட்டாக்க அந்த ஸ்கீம் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாச்சு, ஆன்கோயிங் ஸ்கீம், அதனால இது பண்ண முடியாது. தேர்தலுக்கு எப்போ முன்னாடி அறிவிச்சாங்க? தேர்தலுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம். அதுக்கப்புறம் தான் அவங்க தேர்தலை அறிவிக்கிறாங்க. அதுவே இட் மைட் ஹவ் பீன் ஆர்கெஸ்ட்ரேட்டட். பட் நான் ஒரு பாயிண்ட் நான் குறிக்கிறேன். நான் எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த போலி வாக்காளர்கள் இந்த ஒன்று யார் நீக்கப்பட்டாங்க அது வேற விஷயம். ஆனால் ஒரே வாக்காளர் 3 இடத்துல இருக்காங்க, இல்ல அந்த வாக்காளர்கள் இந்த மாதிரி ZZZ அட்ரஸ் இருக்கு, ABCDன்னு பேர் இருக்கு, இதெல்லாம் காட்டி இருக்கிறாங்க. இதுவரை இந்த வாக்குகள் செலுத்தப்பட்டன. நான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையும் கேட்டேன், ஏன் இந்த ஃபேக்ட் உங்க பூத் ஏஜென்ட் கிட்ட யாரு ஓட்டு பண்ணாங்க அந்த பூத்லங்கிற டீடைல் இருக்கும், அதை போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதுல என்னவோ 2 சைடுமே ஏதோ ஒரு கேம் ஆடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு குழப்பம் இருக்கு, குற்றச்சாட்டு அதன் பின்னணியிலையும் ஒரு குழப்பம் இருக்கு. விஜயன் ரொம்ப சிம்பிள் விஜயன். இந்த மாதிரி பேரே இல்லாத மனிதர்கள் இந்த வாக்குகள் இந்த பூத்ல காஸ்ட் ஆயிருக்கு, செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும் இது ஃப்ராட். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதுவரை நமக்கு தெரிந்தது என்னவென்றால் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுதே தவிர இந்த போலி வாக்குகள் செலுத்தப்பட்டன ஆர் பெருமளவுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் நடந்த தேர்தல். அவர் என்ன சொல்றாருன்னா பட்டியல்ல குழப்பம் இருக்கலாம், வாக்காளர் பட்டியல்ல அது போய் ஓட்டு பொட்டிக்குள்ள போச்சான்ற இடத்துல அவர் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கிறது. நீங்க என்ன அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள்ட்ட அந்த லிஸ்ட் வச்சிருவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா நான் அதுக்கு லாஜிக்கா ஒரு பதில் சொல்றேன். நீங்க பல மாநிலங்கள்ல மொத்த வாக்காளர்களை விட பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்தோமா இல்லையா? பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமானதை பார்த்தோமா இல்லையா? இதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஆக்கப்பூர்வமான பதில் கொடுத்திருக்குதா? மொத்தம் இவ்வளவு வாட்டு தான் இருக்குது, ஆனா பதிவானது இவ்வளவு, எண்ணப்பட்டது எவ்வளவு? இந்த சிக்கல்களை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுது. அது ஆதாரத்தோட தான் சுட்டிக்காட்டுது. 10 ஆண்டு காலமாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்
அதாவது ஓட்ஸ் போல்டு 2 லட்சம், ஓட்ஸ் கவுண்டட் 2,10,000 எப்படி வரும்? போலான ஓட்டுக்கு விழுந்த வாக்கே வந்து 2 லட்சம்னா 2,10,000 அதுதான் கேக்குறேன். அந்த பிரச்சனை இருக்குல்ல. பேசலாம். அதே மாதிரி இல்ல இத வந்து நீதிமன்றத்துக்கு போய் இது வரைக்கும் இவங்க எதிர்க்கட்சிகள் அதுல ஒரு சிக்கல் போகும்போது ஒரு சிக்கல் இருந்துச்சு சார். நீங்க நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது ஒரு தரவுகள் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அதுதான் சார் சொன்னதுல அவர் எதுல முரண்படுறாரு இல்ல, நான் என் வார்த்தையை வைக்கிறேன், சிசிடிவி காட்சியை கொடுங்க, இந்த வாக்காளர் இங்க போட்டாரான்னு கேக்குறாங்க. சார் நீங்க ஆதாரம் தரல. ஆமா, நீங்க மாலை இத்தனை மணியோட ஓட்டு முடியுதுங்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் சில வாக்குச்சாவடிகள பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, ஒருத்தருக்கு 1 நிமிஷம்னு வச்சு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் போகுது.